பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. ஷேரிங் ரூம் இருக்கு, டபுள் காட் இருக்கு, ட்ரிபிள் காட் இருக்கு, 4 காட் இருக்கு. மேக்ஸிமம் 4 பர்சன் வரைக்கும் நம்ம கிட்ட தங்கிக்கலாம். ஃபேமிலி வந்து தங்கும் போது நம்ம ஹோட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா. நம்ம ஹோட்டல் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிட்டில நியர்பை பாத்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ்ல ஓமந்தூரா ஹாஸ்பிட்டல். இப்போ நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கிட்ட வரணும்னா 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து 2 கிலோமீட்டர்ல வந்துரும். நியர்பை பாத்தீங்கன்னா சேப்பாக் கிரவுண்ட் அண்ட் வந்து மெரினா பீச். ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம கிட்ட இருக்கு. கால் பண்ணியும் நீங்க புக் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்கு. கால் எந்த காலுமே மிஸ் ஆகாது. எல்லா கால்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சார் என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் குமார் சார். மோர் தென் நம்ம ஹோட்டல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சூரத் பேலஸ். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்ல D1 போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல நம்ம ஹோட்டல் வந்துரும் சார். அந்த ரைட்ல நம்ம உள்ள வந்தோம்னா ஹோட்டல் உள்ள வந்தோனே யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க நம்ம ஹோட்டல் அந்த அளவுக்கு ஃபேமஸ். எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 ஃப்ளோர் 30 ரூம்ஸ் இருக்கு. ஓ 4 ஃப்ளோர்ல. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் ரூம்ல இருந்தே இருக்கு. நம்ம கிட்ட ஷேரிங் ரூம் இருக்கு, டபுள் காட் இருக்கு, ட்ரிபிள் காட் இருக்கு, 4 காட் இருக்கு. மேக்ஸிமம் 4 பர்சன் வரைக்கும் நம்ம கிட்ட தங்கிக்கலாமா? இந்த ஏசி நான் ஏசி ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிட்டில நியர்பை பாத்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ்ல ஓமந்தூரா ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கிட்ட வரணும்னா 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து 2 கிலோமீட்டர்ல வந்துரும். ஆமா, சூப்பர். அது இல்லாம பக்கத்துல நியர்பை பாத்தீங்கன்னா சேப்பாக் கிரவுண்ட் அண்ட் வந்து மெரினா பீச். ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டுமே வந்து நியர்பை தான். சோ அந்த அளவுக்கு சென்டர் சிட்டிலயே இருக்கு. நம்ம கிட்ட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து? பர்சனுக்கு 300ல இருந்தே இருக்கு. 300ல இருந்தே இருக்கு. சார் இவ்வளவு மெயின் சிட்டில ரூம்ங்கறீங்க, ஆனா 300ல இருந்தே இருக்கு. அதுதான் நம்ம கிட்ட ஸ்பெஷல் தான். சார் இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்கல, ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் பார்த்தறலாமா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் பட்ஜெட்டட் ரூம் பார்க்க போறோம். ஷேரிங் பட்ஜெட்டுங்களா? ஆமா. இது எப்படி சார் ரூம்ங்களா? ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கான ரூம். சிங்கிள் பர்சன்? என்னங்க சிங்கிள் பர்சன்? ஆமா ஆமா சார், சூப்பரா இருக்கு. 12 ஹவர்ஸ் பர்சனுக்கு மட்டும் தான் இது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். 12 ஹவர்ஸ் மட்டும். 12 ஹவர்ஸ்னா 12 ஹவர்ஸ் கம்பல்சரி இருந்தா ஒண்ணும் கிடையாது. சில பேர் ரெஃப்ரெஷிங் வருவாங்க. அண்ட் வந்து சில பேர் மார்னிங் ட்ரெயின் இருக்கும், அவங்க வந்து நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு போறதுக்கு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு இந்த ரூம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இண்டிவிஜுவலா பாருங்க இருக்கு. ஆமா, இந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு ஒரு ஃபேனா? ஆமா சார், இண்டிவிஜுவலா ஒரு ஃபேன் வந்துரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு லைட் வந்துரும். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கேபினெட் மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, அது எதுக்குன்னா இந்த மொபைல் சார்ஜ் போட்டு அதுல வச்சுக்கலாம். ஓ, இந்த சார்ஜ் பிளக் பாயிண்டோட. ஆமா சார். ஓலியே, எங்க சிங்கிளுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த பிஜி ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி. சோ இங்க ஒரு கேபினெட் பாருங்க. ஆமா, மொத்தம் இதுல வந்து எத்தனை 3 பெட் இருக்குங்களா? ஆமா, 3 பெட் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இது வந்து A B C. ஓ, அப்படி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே, இப்போ இது என்ன சார்ஜ் பண்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 300 தான் சார். ஓ, இது ஸ்டார்டிங் சொன்னது 300. ஆமா. சரி, இப்போ இது ரூம் ஸ்பேஸ் கம்மியா தானே இருக்கு. இப்போ லக்கேஜ் வைக்கணும் அப்படினா அந்த இருக்கு பாருங்க. அதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் ஐ மீன் லாக்கர் வச்சிருக்கோம். ஓ, இந்த லாக்கர் யூஸ் பண்ணிக்கலாங்களா? பரவாயில்லையே. ஓ, இதுலயே அந்த A B C ல போட்டுருக்கீங்க. சேம் கான்செப்ட் தான். சோ அந்த ரூமுக்கு வந்து என்னவோ அந்த லாக்கர் கொடுத்துறீங்களா? ஆமா, A ல ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு A, B பர்சன் வந்து B. அவங்களுக்கு இண்டிவிஜுவலா நம்ம கீ கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இது வந்து இந்த ரூமுக்கான காமன் பாத்ரூம்ங்களா? ஆமா சார், காமன் பாத்ரூம். ஆமா, சோ வந்து 3 கேபினெட் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா சார். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 300 ரூபீஸ். 300 தான். ஆனா இது வந்து 12 ஹவர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, 12 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நாங்க ஒரு இண்டிவிஜுவலா செப்பல்ஸ் கொடுத்துருவோம். அந்த செப்பல்ஸ் போட்டுட்டு அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓ, இண்டிவிஜுவலா நீங்க பாத்ரூமுக்குன்னு கொடுத்துறீங்களா? ஆமா, செப்பல்ஸ். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து அந்த 300 ரூபீஸ்க்கே தரீங்க. 300 ரூபீஸ்க்கே கொடுக்கும் சார். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டபுள் காட். இது நான் ஏசிங்களா? இது நான் ஏசி. ஓகே சார். டபுள் பெட் வந்துரும் உங்களுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெட்டுமே சிங்கிள் காட்டா தான் இருக்கும். ஆமா, சிங்கிள் காட். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட் இருக்கனால உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கனால உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓ, கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கும். ஓகே சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூம்லயுமே பாத்தீங்கன்னா விண்டோ வந்துரும். பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயுமே வந்து உங்களுக்கு டவல் ராட் அண்ட் ஹூக்ஸ் வந்துரும். Dresses எல்லாம் நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, டிவி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயே கம்பல்சரி டிவி இருக்கு. என்டர்டெயின்மென்ட் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் ட்ரைப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து முக்கியமான திங்ஸ் ஏதாவது டிரால நீங்க வச்சுக்கலாம். நீங்க லக்கேஜ் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல நீங்க வச்சுக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீப்பா உங்களுக்கு வந்துரும். சேர் வந்து சேர் கொடுத்திருக்கோம். எல்லா ரூம்லயுமே வந்து கம்பல்சரி சேர் அண்ட் டீபாய் கம்பல்சரி இருக்கும். சரி, டபுள் பெட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸோட இருக்கு. ஆமா, இது பாத்ரூம் உள்ளங்களா? ஆமா சார். டாய்லெட். அடேங்கப்பா சார், இவ்வளவு பெருசா இருக்கு பாத்ரூம். ஆமா ஆமா சார். டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்களா? வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கு, இந்தியன் டாய்லெட்டும் இருக்கு. ஷவர் கூட இருக்கு. ஷவர் கம்பல்சரி எல்லா ரூம்லயும், சாரி எல்லா டாய்லெட்
டாய்லெட்லயுமே ஷவர் வந்துருங்களா? அண்ட் இன்னும் ஒன் மோர் திங் என்னன்னா, சில பேர் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஹாட் வாட்டர் கேட்டு வருவாங்க. ஹாட் வாட்டர் கேக்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா மிஷின் கொடுத்துறோம். மிஷின் ஹாட் வாட்டருக்கு மிஷின் கொடுக்கும். ஆனா பாத்ரூம்ல வந்து ஹீட்டர் கிடையாது, ஆனா ஹாட் வாட்டர் வசதி நம்ம கிட்ட இருக்கு. பரவாயில்லையே. இப்போ இந்த டபுள் காட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த டபுள் காட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours வரும். 24 ஹவர்ஸ்க்கு 600 நாங்க சார்ஜ் பண்றோம். 600 ரூபாய் தானா? 600 ரூபாய் தான் 2 பேருக்கு. ஆமா, பரவாயில்லைங்க. இவ்வளவு வசதியும் வந்து பத்து கொடுத்து நம்ம மெயின் சிட்டிலே வந்து 600 ரூபாய் கொடுக்குறீங்க. கண்டிப்பா சார். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பெட் வித் ஏசி. ஏசியா? ஆமா. எங்க அந்த இருக்கு பாருங்க. ஏசியோட. ஆமா சார், ஆமா. ஆனா ரூமே நல்லா பளிச்சிட்டு இருக்கே சார். ஆமா சார். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம 2 வேரியன்ட்ல நம்ம கிளாத் யூஸ் பண்றோம். ஒன்னு ப்ளூ, நீங்க கீழ பாத்திருப்பீங்க, அது வந்து ப்ளூ. இது வந்து ஒயிட். சரிங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா புஷிங்கா இருக்கும். குஷனா தான் இருக்கும். ஆமா, புஷனா இருக்கும். ரகடாலாம் இருக்காதுல்ல? ரகடாலாம் இருக்காது சார். அதனால தான் கஸ்டமர் நம்ம கிட்ட ருட்டீனா வராங்க வாடிக்கையா. ஓகே சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா சேம் கீழ பார்த்த மாதிரி தான் இதுல ஒரு விண்டோ வந்துரும். ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லாம டவல் ராடு, அங்க டவல் ஹூக். ஓகே. டிவி வந்து டிவி. ஆமா, நான் கீழ சொன்ன மாதிரி தான் டிவி ரன்னிங் கண்டிஷன். பரவாயில்ல சார், நல்ல வேளை டிவி ஓடுது. நிறைய இடத்துல ரூம்ல டிவி இருக்கும் ஆனா ஓடாதுங்கிற கம்ப்ளைண்ட்ல இருக்கும். இல்ல சார், எல்லா டிவியுமே ரன்னிங் கண்டிஷன் தான். இப்போ ஏசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங்ல தான் இருக்கும். ரன்னிங்ல தான். இப்ப ஆஃப்ல வச்சிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து ட்ரிபிள் பெட்ல வந்து ஏசி இருக்கு. ஓகே. இதே ரூம் உங்களுக்கு நான் ஏசியா வேணும்னா அதுவும் நம்ம கன்வீனியன்ட்டா கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நான் ஏசிக்கு வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுமா இந்த மாதிரி குவாலிட்டி, இல்ல இதே சேம்ல தான் இருக்குமா? இல்ல சேம் குவாலிட்டி தான். ஏசி மட்டும் இருந்தா ஏசி, இல்லைன்னா நான் ஏசி அவ்வளவுதான். ஆமா ஆமா. ஆனா இது வந்து ரூம் கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அதுதான் சார். இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பெட் ஆட் ஆயிருக்கு இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு ஷார்ட்டா தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி தான் கீழ காட்டின மாதிரி உங்களுக்கு டீபாய் ஒன்னு, டேபிள் ஒன்னு, அண்ட் சேர்ஸ் ஒன்னு இருக்கு. ஓகே சார். இது வந்து பாத்ரூம் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஷவர் வந்துரும். ஷவர் பாத்ரூம்ல. ஆமா, சொன்ன மாதிரி. இது கொஞ்சம் ஷார்ட்டான பாத்ரூம் தான். ஆமா சார். அது என்ன ரீசன்னா ரூம்க்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு பாத்ரூம் சேஞ்ச் ஆகும். பட் ஆனா எல்லாமே கம்ஃபர்டபிள் ஜோன்ல தான் இருக்கும். கம்ஃபர்டபிளா இருக்கும். அது முக்கியம் சார். கம்ஃபர்டபிளா இருக்கு. கண்டிப்பா கம்ஃபர்டபிளா இருக்கு. இது வந்து 3 பெட்ரூம். இது ஏசி சொல்லிருக்கீங்களா? ஆமா. இது என்ன பிரைஸ்? ஆக்சுவலா 3 பெட் ஏசி பாத்தீங்கன்னா 1450 க்கு கொடுக்குறோம். ஓகே சார். சரிங்களா? இது நான் ஏசினா? நான் ஏசி 900 தான். பரவாயில்ல. 3 பேர் தங்குறோம். அது நான் ஏசிக்கு 900ன்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கணக்கு தான் வருது. அப்ப ஹெட் வந்து 300 கணக்கு வரும். பரவாயில்லையே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 பெட் பார்க்க போறோம். 4 பெட்டா? ஆமா. ஒரே ரூம்லயா? ஒரே ரூம்ல நம்ம கிட்ட அதிகபட்ச பெட் இவ்வளவுதான். 4 பேர் தங்குறதா நம்ம கிட்ட அதிகபட்சம். ஆமா, 4 பேர் தங்குற மாதிரி. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல 2 ஃபேன் வந்துரும் மேல. ஆமா, 2 ஃபேன் வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். இங்க 2 பேர் தூங்குறாங்க, இங்க 2 பேர் தூங்குறாங்கன்னா கூட உங்களுக்கு நியர்பைல ஃபேன் இருக்கு. அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். அது இல்லாம நீங்க சிங்கிள் காட் கொடுத்துறீங்க சார். கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபிளாவே இருக்கு தனித்தனியா. ஆமா ஆமா ஆமா. பிரச்சனையே இல்ல சார். இதெல்லாம் ஒரே பெட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப இடம் பத்தாம ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா. அதுக்காண்டி தான் நம்ம சிங்கிளா கொடுத்துருக்கு. ஆனா இது நல்ல ரூம் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. 4 பேருக்கா இருந்தாலுமே. ஆமா சார், ஆமா சார். மத்தபடி ரூம்ல எல்லாமே அதேதானா? சேம் தான். இத பாருங்க, அதே மாதிரி ஒரு விண்டோ வந்துரும். இது நல்லா பெருசா இருக்கு. ஆமா, டவல் ராடு, அதே மாதிரி டவல் ஹூக், டிவி, டேபிள், டீபாய். மறுபடியும் சொல்றேன், எல்லா ரூம்லயுமே ரன்னிங் கண்டிஷன் தான். ரன்னிங் கண்டிஷன் டிவி தான் இதுலயே ஓடிட்டு இருக்கு. ஆமா. ஓகே சார். இது வந்து என்ன நான் ஏசிங்களா? ஆமா, இது நான் ஏசி. ஓகே, சூப்பர். நான் ஏசில கொடுத்துருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம். நம்ம ரெண்டுலயுமே பாத்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டார்ட்டான ரூம் தான். அதுதான் சார், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது இந்தியன் டாய்லெட்டா? ஆமா, இது இந்தியன் டாய்லெட். 2 பெட்ல வந்து வெஸ்டர்னும் வரும், இந்தியனும் வரும். நம்ம இப்ப சப்போஸ் ரூம் கேட்கும் போது எங்களுக்கு இது கன்வென்ட்டா இருக்குன்னு கேட்டா அதுக்கு நீங்க கிடைச்சிருமா? ஆமா, இன் கேஸ் நீங்க வந்து புக் பண்றீங்கன்னு வைங்க, சார் இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டபுள் பெட்டா என்னன்னு கேட்டு என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு டபுள் பெட் இந்தியன் டாய்லெட், ட்ரிபிள் பெட் வெஸ்டர்ன் டாய்லெட், இப்போ 4 பெட் இந்தியன் டாய்லெட், அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணி கொடுத்துறோம். சப்போஸ் அது அவங்களுக்கு கன்வென்ட்டா கேக்குறாங்கன்னா கூட நம்ம கிட்ட அரேஞ்ச்மென்ட் கொடுத்துறலாம். ஓகே சார். இப்போ இந்த 4 பெட்ரூம் இருக்கு இல்லையா? ஆமா. இது என்ன பட்ஜெட்ல நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு? இது ஒன்லி பாத்தீங்கன்னா நீங்க 1200 மட்டும் தான். 4 பேருக்கேவா? ஆமா ஆமா. 1000. அப்ப கணக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 350 இந்த மாதிரி ரேஞ்ச் தான் மொத்தமா வருது. ஆமா, per person வந்து பாத்தீங்கன்னா 300 24 ஹவர்ஸ்க்கு. ஆனா குரூப்பா வரப்ப இத எடுத்துக்கலாம். குரூப்னு சொல்ல முடியாது, ஃபேமிலியும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, ரூம் என்ட்ரன்ஸ்லயே டஸ்ட்பின் வந்துரும். டஸ்ட்பின் யூஸ் பண்ற குப்பையை இதுல போட்டுக்கலாம். எல்லா ரூம் வாசல்லையுமே டஸ்ட்பின் இருக்கும். எல்லா ரூம் வாசல்லையுமே டஸ்ட்பின் இருக்கும். எல்லா ஃப்ளோர்லயுமே. சரிங்களா? மார்னிங் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் வைஸ் 2 பேர் இருக்காங்க, வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. டெய்லி மார்னிங். அண்ட் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து இப்ப எப்படி நீட்டா இருக்கோ டெய்லி மார்னிங்மே அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ, நீட்டா அந்த மாதிரி மாப் பண்ணி க்ளீனா மாப் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா ஃப்ளோருமே இப்படி தான் இருக்குமா? எல்லா ஃப்ளோர்லயுமே பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெய்லியுமே உங்க ரூம்ல மாப் பண்ணணும், இல்ல டெய்லியுமே உங்க ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே நம்ம ரூம் சர்வீஸ் அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ, ரூம் சர்வீஸ். அது
அதுக்கு ஏதாவது சார்ஜ் இருக்கா? அதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. நம்ம கிட்ட லிஃப்ட் சர்வீஸ் இருக்கு. 4ஆம் மாடியில ரூம் எடுக்கிறவங்க எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட லிஃப்ட் சர்வீஸ் லிஃப்ட்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஹோட்டல் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் சிட்டில இருக்கு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இங்க இருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர். அது பக்கம் ஈஸியா இருக்கு வர்றதுக்கு. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுவும் ஓகே. அது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான். கவர்மெண்ட் எஸ்டேட் ஸ்டாப்ங்கிறது ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல இருக்கு. ஓகே. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஓமந்தூரார் ஹாஸ்பிடல். ஓமந்தூரார். சப்போஸ் அந்த ஹாஸ்பிடலுக்கு வரவங்களுக்கு நம்ம ஹோட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. மெரினா பீச் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர். ஓகே. அது நியர்பை தான் அது. ஆமா ஆமா. அதே மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியம் அது போற வழியில. ஆமா, போற வழியில இருக்கு. சப்போஸ் இந்த ஐபிஎல் சீசன்லாம் வந்தது அப்படின்னா இந்த ஹோட்டல் ரூம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. சீசன்ல இருக்காங்களா? சீசன்ல இருக்கும்போது கம்பல்சரி இங்க வந்து தருவாங்க. இதுக்கு அப்புறம் இன்னும் என்ன லொகேஷன்? நம்ம பக்கத்துல நிறைய மால்ஸ் இருக்கு. நல்ல ஃபெமிலியரான மால்ஸ். எக்ஸ்பிரஸ் அவென்யூ. சரிங்களா? மால்ஸ் இங்க. ஆமா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் நல்ல ஃபெமிலியரான மால். ஓகே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா. அதுவும் நியர்பைல இருக்கு. ஆமா, அதுவும் நியர்பைல இருக்கு. இப்போ அப்படி பாக்கும்போது நமக்கு ரிச் ஸ்ட்ரீட்டும் நியர்பை தான். சோ ஒரு 300 மீட்டர்ஸ்லயே நம்ம ரிச் ஸ்ட்ரீட் இருக்கு. ரிச் ஸ்ட்ரீட் மட்டும் கிடையாது, பக்கத்துலயே நம்மளுக்கு புதுப்பேட்டை இருக்கு. சோ பைக் ஆக்சஸ் ஏரியா. ஆமா, ஆக்சஸ் ஏரியா அது இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான தேவி தியேட்டர் நம்ம ஸ்ட்ரீட் எண்ட்ல தான் இருக்கு. இங்கேயே தான் இருக்கு, பக்கத்துலயே. ரொம்ப மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இதெல்லாமே நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கிற லொகேஷன்ல நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா சார். ஆனா இதை தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற லொகேஷன்ல நிறைய இருக்குல்ல? நிறைய இருக்கு சார். இப்ப நம்ம ஹோட்டலுக்கு யாரெல்லாம் வந்து ஸ்டே பண்ணலாம் சார்? சார், யார் வேணா வந்து நம்ம கிட்ட ஸ்டே பண்ணலாம் சார். ஃபேமிலி வந்து தங்கும் போது நம்ம ஹோட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஓகேவா? அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா ஒரு 10 days 15 days இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹோட்டல் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி எடுக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 month அந்த மாதிரி எல்லாம் தங்குற மாதிரி. ஆமா, மந்த்லில எடுப்பாங்க நிறைய. ஆமா ஆமா. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கிட்ட மந்த்லி பேசிஸ்லயும் நம்ம கிட்ட ரூம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மாசம் தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் இருக்கு. இது வந்து நீங்க வெளியே வந்து பார்க்கும்போது, வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட ரொம்ப பெஸ்ட் பிரைஸா இருக்கும். இந்த பேக்கேஜ். சரி, இப்போ நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்றவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு வரலாம்? ஏன்னா ஐடி ப்ரூஃப்னு இருந்தா தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். ஆமா. சோ என்னென்ன மாதிரியான ஐடி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபோட உள்ள எல்லா ஐடி ப்ரூஃப்ஸும் அக்செப்டட் தான். ஓகே. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ். ஓகே. ஆதார் கார்டு அது இல்லனா இது இருந்தாலும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் தங்குறாங்களோ, ஐ மீன் 2 பேர் தங்குறாங்கன்னா 2 பேருக்குமே ப்ரூஃப் மேண்டேட்டரி. எத்தனை பேர் தங்குறாங்களோ அத்தனை பேருக்குமே ஆதார் கார்டுங்கிறது கம்பல்சரி. இல்லனா இந்த நீங்க சொன்ன அதர் ஐடி ஓகே தான். நம்ம ஹோட்டல் முன்னாடி பாத்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கு. இப்போ இங்க தங்குறவங்க வண்டியில வந்தாங்கன்னா இங்க பார்க்கிங் வசதியும் இருக்கு. பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட 24 hours வாட்சிங்ல சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இப்போ சிசிடிவி வந்து பார்க்கிங்ல இல்லாம ஃப்ளோர்ல இருக்குல்ல? ஃப்ளோர்ல எல்லா ஃப்ளோர்லயுமே சிசிடிவி இருக்கு. ஓகே. அப்ப சேஃப் அண்ட் செக்யூர்ங்கிறது ரொம்ப கேரண்டியா இருக்கு. 100%. சார், இப்போ வந்து ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம உங்களை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாமா, இல்ல ஆன்லைன்ல நம்ம வெப்சைட்லயே புக்? சார், 2 விதமான புக்கிங்ஸ் இருக்கு சார். சரிங்களா? கால் பண்ணியும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க ஆன்லைன் புக்கிங் பாத்தீங்கன்னா கோபிபோ அண்ட் வந்து மேக் மை ட்ரிப், booking.com. ஓகேங்களா? அதர்வைஸ் இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங்ல என்னென்னலாம் ஹோட்டல் புக்கிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஹோட்டல் நேம் விசிபிள் ஆகும். எல்லாத்துலயுமே. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறீங்கல்ல, சோ அந்த நம்பருக்கும் நம்ம கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். 24 hours சர்வீஸ் இருக்கு. கால் எந்த காலுமே மிஸ் ஆகாது. எல்லா கால்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்ப மெயினா நிறைய பேர் பஸ்ல வர்றவங்க கிளாம்பாக்கத்தோட சரி இல்லையா? இப்ப கிளாம்பாக்கத்துல இருந்து நம்ம ஹோட்டலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அங்க இருந்து பஸ் ரூட்ல எப்படி பிடிக்கலாம் சார்? கிளாம்பாக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு பாரிஸ்க்கு ஒரு பஸ் இருக்கு சார். 18K 21K. இந்த 3 பஸ் ஏறினீங்கன்னா சிம்சன் ஸ்டாப் கேட்கணும். சிம்சன் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா அங்க இருந்து நம்ம நடந்தே வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ்ல வரவங்களுக்கு இந்த ஸ்டாப்ல. இப்ப மெட்ரோல வராங்க அப்படிங்கிற பட்சத்துல மெட்ரோக்கு இந்த கவர்மெண்ட் எஸ்டேட்ங்கிற ஸ்டாப்பை வச்சுக்கலாம். இந்த 2 லொகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பஸ்ல வரவங்களுக்கு சிம்சன் பஸ் ஸ்டாப், மெட்ரோல வரீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டேட். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. சென்னை சிட்டில மேஜரான ஏரியாவில் ஒரு பட்ஜெட்ல ரூம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சென்னையில ரூம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோட கிடைக்காது. ஸோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலோட கொடுத்துருப்பேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம கூட ஃபாலோ பண்ணி